ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 277. இதில் வரும் சம்பவம் ஆனது பகவத்கீதைக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் சிறிதும் வித்தியாசம் கிடையாது எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பகவத்கீதையை தினமும் தவறாமல் படித்து வந்த ஒரு பிராமணரின் கதை ஒன்று உண்டு. அந்த பிராமணர் ஏழை, தனது மனைவியோடு ஒரு சிறு வீட்டில் வசித்து வந்தார். தினமும் பகவத்கீதை படித்துவிட்டு வெளியே சென்று பிச்சை பெற்று வந்து தனது மனைவியோடு தன்னையும் காத்து கொள்வது வழக்கம். ஒரு நாள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய பகவத்கீதையை படித்து கொண்டு இருந்த அவர் 9வது அத்தியாயத்தில் ஒரு பதத்தை வாசித்தார். அதில் பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார், யோகக்ஷேமம் வகாமி அகம், எனது பக்தர்களின் தேவைகளை நானே நேரில் சென்று அளித்து நிறைவேற்றுவேன். இந்த பதத்தை படித்த பிராமணருக்கு அது புதிராகவும் சந்தேகமாகவும் இருந்தது. அவர் நினைத்தார், அது எவ்வாறு நடைபெறும்? தமது பக்தர்களுக்கு தேவையானதை பகவானே சுமந்து சென்று நேரில் அளிப்பாரா? அவர் வேறு யாரேனும் அவ்வாறு செய்ய வைக்கலாம், தானும் செய்வது போன்று. ஆனால் பகவான் தாமே நேரில் வந்து அளிப்பது சாத்தியம் கிடையாது என நினைத்தார். அந்த பதத்தை மீண்டும் மீண்டும் வாசித்தும் பிராமணரால் அதை நம்ப முடியவில்லை. எனவே அது ஒரு தவறு என நினைத்து சிகப்பு மை பேனாவால் பகவத்கீதையின் அந்த பதத்தை குறுக்கும் நெடுக்கும் கோடிட்டு அடித்து விட்டார். பின்னர் வழக்கம் போல பிச்சையேற்க வழியே சென்று விட்டார். அன்று அனைவருமே அவருக்கு பிச்சையிடுவதற்கு பதிலாக மன்னிப்பு கேட்கும் வேண்டுதல்களே அளித்தார்கள். சிலர் தங்கள் குடும்பத்தில் ஒரு மரணம் நேர்ந்து விட்டதாகவும், சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு உடல் நலம் சரியில்லை என்றும் கூறி குறிப்பாக அன்று பிச்சை அளிக்க இயலாது என கூறிவிட்டார்கள். இப்படியாக இருக்கும் அந்த நேரத்தில் பிராமணரின் வீட்டிற்கு ஒரு சிறுவன் வந்து கதவை தட்டினான். பிராமணரின் மனைவி கதவை திறந்து அந்த சிறுவன் மித மிஞ்சிய பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தாள். இப்பொழுது சிறுவன் அரிசி, பருப்பு, மசாலா பொருட்கள், எண்ணெய், மாவு மற்றும் சமையலுக்கான பாத்திரங்கள் முதலிய எல்லாவற்றையும் அவளிடம் தந்தான். தான் பிராமணரின் சீடர் எனவும் பிராமணரே அந்த பொருட்களை தனது வீட்டில் சென்று தரும்படி ஆணையிட்டதாக கூறினான். ஆச்சரியம் அடைந்த பிராமணரின் மனைவி தனது கணவருக்கு சீடர்களே கிடையாது என கூறி, எனவே இவற்றை அவர் அனுப்பியிருக்க முடியாது என மறுத்துவிட்டாள். ஆனால் அந்த சிறுவன் அவளது கணவனே தனது குரு என்றும் அவரே தன்னை அனுப்பி வைத்தார் என்றும் மீண்டும் மீண்டும் அவளிடம் கூறினான். மேலும் அவன் கூறினான், தான் சாமான்களை மெதுவாக சுமந்து வந்ததால் தன்னிடம் பிராமணர் கோபம் அடைந்து முதுகில் அடித்து விட்டதாகவும் சிறுவன் கூறினான். அதோடு ஆடையை தூக்கி முதுகில் அடிபட்ட சிகப்பு இரத்த கோடுகளை காண்பித்தான். இத்தகைய அழகான சிறு பையனை அடிக்கும் அளவிற்கு தனது கணவன் குரூரம் ஆனவரா என பிராமணரின் மனைவி மிக வருத்தமடைந்தாள். சிறுவனை உள்ளே வந்து அமரும்படியும் தான் ஏதேனும் உணவு சமைத்து அவனுக்கு பிரசாதம் அளிப்பதாகவும் அவள் கூறினாள். இதன் பின்னர் பிராமணர் வெறும் கையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தார். தானும் தனது மனைவியும் அன்று பட்டினியாக இருக்க வேண்டியதுதான் என முடிவு செய்த பிராமணர் மிக்க துன்பம் அடைந்தார். அவர் தன் மனைவி முன் வந்ததுமே அவள் ஒரு சிறு பையனை பெரிய பாரம் சுமக்க வைத்தது மட்டுமில்லாமல் சீக்கிரம் செல்லவில்லை என அடிக்கவும் செய்ததற்காக அவரை திட்டத் துவங்கிவிட்டாள். பிராமணர் அவளது பேச்சில்
குழப்பமடைந்து அவளுக்கு என்ன நேர்ந்து விட்டது என வியந்தார். அவள் இதுபோல என்றுமே அவரிடம் பேசியது கிடையாது. தவிர அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்றும் அவருக்கு விளங்க கிடையாது. மனைவியிடம் அவர் விசாரித்தபோது அவள் நடந்ததை கூறினாள். அவள் மேலும் அந்த சிறுவன் வீட்டில்தான் இருப்பதாகவும் கூறவே அவர் தேடினார் வீடு முழுவதும். ஆனால் அவனை எங்கும் காணவில்லை. பின்பு அவர் பகவத்கீதையை வாசிக்க அமர்ந்தபோது அவர் குறுக்காகவும் நெடுக்காகவும் கோடிட்ட அந்த சிகப்பு மை, அந்த பதம் இப்போது மறுபடியும் சேர்க்கப்பட்டு சிகப்பு மையும் காணாமல் போயிருந்தது. பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில் தமது பக்தரின் தேவைகளை தாமே சுமந்து சென்று அளித்து நிறைவேற்றுவதற்காக தாம் அளித்துள்ள வாக்குறுதியின்படி ஒரு சிறு பையனாக தனது வீட்டிற்கு வந்து இருக்கிறார் என்பதை உணர்ந்த பிராமணர் அழத் துவங்கினார். பிராமணர் பகவான் கிருஷ்ணர் நேரில் காண முடிந்த தனது மனைவியைப் போல் தான் அதிர்ஷ்டசாலி இல்லையே என வருந்தி பகவத்கீதையின் வாசகங்களை சந்தேகப்பட்டதற்காக தன்னை நொந்து கொண்டார். முன்பு கூறியது போல் கிருஷ்ணன் வார்த்தைகள் கிருஷ்ணர் இடமிருந்து வேறானவை கிடையாது. எனவே பிராமணர் பகவத்கீதையின் பதத்தை அடித்தது பகவான் கிருஷ்ணரின் உடலில் அடித்ததற்கு ஒப்பானது. சிறுவனின் முதுகில் தென்பட்ட சிராய்ப்பு இரத்த காயமும் இரத்தமும் பதத்தை அடிக்க பிராமணர் உபயோகித்த சிகப்பு மையை பிரதிபலிக்கின்றது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகின்றார், சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது சொந்த மனம் போன போக்கின்படி செயல்படுபவன் பக்குவம் அடைவதோ மகிழ்ச்சி பெறுவதோ அல்லது உயர்ந்த இலக்கை அடைவதோ கிடையாது. தெய்வீக வாழ்வு அல்லது கிருஷ்ண உணர்வில் முழுமையான பக்குவம் அடைவதற்கான வழி முழுமுதற் கடவுள் மற்றும் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஆச்சாரின் வார்த்தைகளில் திட நம்பிக்கை கொள்வது ஆகும். மேலும் வேதங்கள், இராமாயணம், புராணங்கள், மகாபாரதம் போன்ற அனைத்திலும் தொடக்கம், மத்தி மற்றும் முடிவில் ஹரியின் புகழே பாடப்படுகின்றன. மகாபாரதத்தில் பீஷ்ம பருவத்தின் ஒரு பகுதியாக பகவத்கீதை உள்ளது. எனவே அது ஒரு சாஸ்திர நூலாகும். சாஸ்திரங்கள் என்பவை பகவானான முழுமுதற் கடவுளை பற்றிய செய்திகள் அடங்கியவை அல்லது பகவான் கிருஷ்ணரே பேசிய வார்த்தைகளை கொண்டவை. ஸ்ரீமத் பாகவதமானது முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணன் லீலைகள் பற்றிய அழகிய வர்ணனை இலக்கியமாகும். பகவத்கீதையோ முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரின் கீதமாகும். இவை இரண்டும் பகவான் கிருஷ்ணர் இருந்து வேறானவை கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்